ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வந்து ஜிஆர் ஆர்கானிக் ஃபார்மோட முதலாளி. ஐயா வந்து கோவிந்தராஜன் ஐயா பேர். கோவிந்தராஜன் ஐயாவுக்கு தான் இன்றைக்கி 450 பனை நாற்றுகளாக நம்ம ஊண்டி கொடுக்க வந்திருக்கிறோம். ஐயா கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அதை நம்ம கேட்போம். ஐயா, பனை மேலே உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா முழுக்க தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது, தென்னை தோப்பு அதிகமாக இருக்குது, பனை மிக மிக அரிதாக தான் இருக்குது. ஆனால் பனையை வந்து ஒரு 450-500 பனைக்கு மேலே நீங்கள் ஊண்டணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எப்படி நாச்சியார் பனை எப்படி அமைனீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்விங்கய்யா. இப்போது 70களில் நான் பள்ளி பருவத்தில் பள்ளிக்கு போகும்போது இங்கே வந்து பதநீர் இறக்குவாங்க. எங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கூட்டு குடும்பம் 100 ஆண்டு கால பனை இருந்தது. அதில் நான் பள்ளி பருவத்தில் போகும்போது அந்த பதநீர் கொடுப்பாங்க, பெரியவர்கள் அந்த மரம் இறக்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போவேன். பள்ளி பருவங்கள் முடிந்து இறுதி வாய்ப்பில் பார்க்கும்போது ஒரு 22-21 ஆண்டுகளில் பார்க்கும்போது நானே அந்த பனையில் ஏறி நொங்கு வெட்டியிருக்கிறேன். சரமான மரங்கள், அதாவது சரத்தியாக இருக்கு. ஒரு 140 பனை நீண்ட ஒரு கரையோரத்தில், அதில் ஒரு மரத்தில் ஏறி 5 மரம் 6 மரம் அதுலேருந்தே மரத்துக்கு மரம் தாழ நொங்கு வெட்டலாம். அது நான் செஞ்சுருக்கேன். அப்போ 90களில் கூட்டு குடும்பம் நாங்கள் வந்து பாகப்பிரவணம் பண்ணோம். அப்போ அந்த மரம் பூரா எங்கள் பெரிய பாவுக்கு போயிடுது. அவர் செங்கல் சூளைக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு அவர் வித்துட்டார், பூமி சுத்தமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில். அது எனக்கு ரொம்ப வருத்தம். நம்மளுக்கு பங்கு நம்ம அப்பாவுக்கு வந்திருந்தால் அதை சரியாக பயன்படுத்தியிருக்கலாம்னு. அது ஒன்று. அதுக்கு அந்த தற்காலத்தில் அந்த காலகட்டங்களில் நம்மாழ்வார் ஐயாவோட நாங்கள் கொஞ்சம் அறிமுகமாகி பயணிக்கிறோம். ஐயா கூட அறிமுகமாகி அப்படியே பயணத்தை தொடங்குகிறோம். அதுக்கு முன்னே எங்கள் தாத்தா காலத்தில் இயற்கை வேளாண்மை, எங்கள் அப்பா காலத்தில் ரசாயன வேளாண்மை. நான் வந்து வேளாண்மையை கையில் எடுக்கும் தருவாயில், இந்த பனை சார்ந்த இந்த நிகழ்வுகள் நடக்கும் தருவாயில் நம்மாழ்வார் ஐயா அவருடைய அணுகுமுறையை அவருடைய தொடர்பில் இருக்கும்போது நான் மீண்டும் தாத்தா காலத்து விவசாயத்துக்கே மாறுவோம். நம்மாழ்வார் ஐயாவுடைய கருத்துக்கள் எனக்கு அது ரொம்ப ஆழமாக பதிவாயிருச்சு. சரி, இந்த ரசாயன வேளாண்மை வேண்டாம், இயற்கை வேளாண்மைக்கு போகலாம் அப்படிங்கிறது. பனை எப்படியாவது நானும் ஆண்டாண்டு காலமாக ஓரங்களில் பார்த்தீங்கன்னா 1 பனை 2 பனை இருக்குதல் நட்டது தான். வருஷம் நட்டுவேன். அது சரியா எப்படி நட்டி முளைக்குங்கிறது அந்த திறன் ஆராய்ச்சி என்கிட்ட இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ சமீப காலத்தில் தான் யூடியூப்பில் உங்களுடைய நாச்சியார் பண்ணையினுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. சரி, நம்முடைய கனவு, நீண்ட கால கனவு, ஒரு 25 ஆண்டு கால கனவு, இது நம்மளுக்கு எப்படியாவது உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஐயா அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு சிறப்பு. மீண்டும் பல பண்ணை நீங்கள் இது மாதிரி உருவாக்கணும், அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இது மட்டும் போதாது, இன்னும் வருங்காலங்களில் இன்னும் எனக்கு நீங்கள் கண்ணு தருவிச்சு எனக்கு இன்னும் நிறையா செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பனை சார்ந்தது என்னன்னு கேட்டால் வாழ்வியல் ஒரு அங்கம். வேளாண்மை அப்படின்பது ஒரு லாபகரமான தொழில் அல்ல. நம்மாழ்வார் ஐயா சொல்லிட்டாங்க. இது ஒரு வாழ்வியல். வேளாண்மை அப்படிங்கிறது இன்னொருத்தரை சாராம நம்ம தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறத வேளாண்மை. கார்பரேட் கம்பெனிங்க சுதந்திரத்துக்கு பிறகு அவங்க வியாபார நோக்கில் கொண்டு வந்து இந்த விவசாயத்தை வழி பயணத்தை மாற்றி விட்டுட்டாங்க. அதன் வழி பயன் நம்ம பெருங்குடி மக்கள் எல்லாம் பின்னுக்கு ஓடி இன்னைக்கு எதுவுமே கை கெட்டாம வாய் கெட்டாம போய்கிட்டு இருக்கிறாங்க. அது காலத்தின் கட்டாயம் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தற்சார்பின் அடையாளமா பனைய, தற்சார்பின் அடையாளம் இது பனை. அருமையா. அதாவது பண்ணையம் வறட்சி காலங்களில் பண்ணையத்தில் விளையாத போது பனை கொடுக்கும். முன்னோர்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. பண்ணையம் கொடுக்காத போது பனை கொடுக்கும், அதுதான். அப்போ இதுல நொங்கு, நாறு, ஓலைக்குடில் என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த பனை ஓலையில இதுல குடில் வேஞ்சு இதுல வாழ்ந்தீங்கனால் 120 ஆண்டு காலம் வாழ்வதற்கான சிறப்பு, நோய் இல்லாத வாழ்வு இந்த குடியில். இன்னைக்கு இருக்கிற பெரும் காங்கிரீட்டு என்னென்ன விஞ்ஞானம் சொல்றாங்க, அது இயற்கைக்கு மாறான வாழ்க்கை. அடுக்குமாடி, ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் கல் கொண்டு வந்து போட்டு, அது வாழ்க்கையே அல்ல. அது கல் குகை. இறந்த பிறகு கட்டுவாங்க இல்லையா, கல் குகை சமாதி. அதுவே இப்போ கோடிக்கணக்கில் கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுவே சிறந்த பேரானந்த வாழ்வியல். எனக்கு அது ரொம்ப டீப்பா வச்சிருக்கிறேங்க. நன்றிங்க உங்க கருத்துக்களுக்கு. வணக்கம். இப்போ என்னன்னா, ஐயாவிடம் இருக்கும் இந்த பனை மேல ஆர்வத்தை ஏற்கனவே சொன்னது போல வயல்காடு நடுவுலயே 2 பனை இருக்கு. மரங்கள் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தான் விவசாயத்தை பண்ணுவாங்க பொதுவா. அந்த மரத்தை அப்படியே பாதுகாக்கிற அதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றியா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.